வண்ணத்து பூச்சி பற்றி உங்களுக்கு தெரியும். அதே போல வணங்கும் ஒரு பூச்சியும் இருக்கு. இதை கிரேக்க மொழியில பிரேயிங் மண்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டேஸ் என்ற கிரேக்க சொல் தான் மருவி மண்டீஸ் ஆகிவிட்டது. இதற்கு அர்த்தம் ஆருடம் கூறுவது என்பதாகும். அதாவது இந்த பூச்சிகளோட தலைப்பகுதி இருக்கும் திசையில நிச்சயம் சீதோஷ்ண நிலை மாற்றம் ஏற்படுமாம். இதை வைத்து திடீர் மழை, கடும் வெயில், பனி போன்ற வானிலை மாற்றங்களை துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பூச்சியோட முன்னங்கால்கள் எப்போதும் நம்ம கைகூப்பி வணங்குவது போன்று தூக்கிய நிலையில் இருக்கும். இதனாலதான் இதற்கு வணங்கும் பூச்சி அப்படின்னு பெயர் வந்தது. உலகத்துல அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா கண்டங்கள்ல வணங்கும் பூச்சிகள் அதிகமாக காணப்படுது. மொத்தம் 2300க்கும் மேலான இனங்கள் இந்த பூச்சிகள்ல இருக்கு. தன்னோட தலையை 180 டிகிரி திருப்பக்கூடிய ஒரே பூச்சியும் இந்த பிரேயிங் மண்டீஸ் தான். இவற்றோட கண்கள் ஊடுருவி பார்க்கும் திறன் கொண்டது. 60 அடி தூரத்துல இருக்கும் இரையோட அசைவை கூட கண்டுகொள்ளும். பூக்கள்ல தேன் உறிஞ்ச வரும் பூச்சிகளை லபக்கென்று பிடித்து வாய்க்குள் போட்டுக்கொள்ளும். சிறு சிறு ரீங்கார பறவைகளையும் இரையாக்கிக் கொள்வதில் கில்லாடி. பிடித்த இரையை மின்னல் வேகத்துல வெட்டி வாய்க்குள் திணித்து அரைத்துவிடும். அதற்கேற்ப அதோட தாடைகள் அமைந்திருக்கு. அண்மை காலமா இந்த பிரேயிங் மண்டீஸ் பூச்சிகள் குகைக்குள் புகுந்து வவ்வால்களையும் வேட்டையாடி தின்னுவதை கண்டறிஞ்சிருக்காங்க. இலையுதிர் காலத்துல பெண் பிரேயிங் மண்டீஸ் ஒரே நேரத்துல 30 முதல் 300 முட்டைகள் வரை இட்டு குஞ்சு பொரிக்கும். விளைநிலங்களை சேதப்படுத்தும் பூச்சிகளை இரையாக கொள்வதால விவசாயிகளோட நண்பனாகவும் இது இருக்கு.